வணக்கம் ஆரி வேவ்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச். நேற்று என்ன பார்த்தோம், டபுள் செயின் ஸ்டிச்சு. இன்றைக்கி பேக் செயின் ஸ்டிச்சு. பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா செயின், அதுக்குள்ளே போய் மறுபடியும் ஒரு செயின் வச்சு வருவோம். அதாவது பேக் போய் திருப்பி வருவோம். ஸோ அதனால தான் இதுக்கு பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு பேர். இந்த ஸ்டிச்சை நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ப்ளவுஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சிம்பிளாக ஸ்லீவில் மட்டும் இந்த ஸ்டிச்சு கொடுத்து கேப்ல எல்லாம் பீட் கொடுத்துருப்பாங்க. ஒரு லைனாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்டிச்சை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட யாராவது கஸ்டமர் ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுங்க சிம்பிளாக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஸ்டிச்சை உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் வரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதில் 2 டைப் இருக்குது. பீட் வச்சு ஒர்க் பண்ணுவோம், இது நார்மல் டைப். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுளாக 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஒரு செயின் உங்களுக்கு வீடியோக்காக இந்த செயினை கொஞ்சம் பெரிய செயினாக போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு குட்டி லாக், இந்த செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு குட்டி லாக் போடுவீங்க. போட்டுட்டு பேக் போவீங்க. பேக் போய் இந்த இடத்துல அப்படியே இந்த செயின் எடுத்தது அப்படியே பேக் போயிடுவீங்க. சென்டர் போகக்கூடாது, இந்த இதுதான் சென்டர், அந்த சென்டர் போகக்கூடாது, கொஞ்சம் கீழே இந்த இடத்துல ஒரு செயின் அப்படியே ரிவர்ஸ் வாங்க. புரிஞ்சதுங்களா? மறுபடியும் போடலாமா? ஒரு செயின், ஒரு குட்டி லாக்கு, அப்படியே போவீங்க. இந்த செயின் அப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப் கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ் வருவீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் அதோட இந்த ஸ்டிச்சோட டிசைன். ஓகேங்களா? ஒரு செயின், ஒரு லாக்கு, பேக் போவீங்க. பேக் போய் இந்த இடத்துல ஒரு செயின், குட்டி செயின் போட்டு ரிவர்ஸ் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி முடிச்சா இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ளவுசஸில். பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? நல்லா ஆரி போடுறவங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இப்போது மறுபடியும் போட்டுக்கலாம். பேக் சைடு போகிறோம், ஒரு குட்டி செயின் போட்டு ரிவர்ஸில் வரோம். உங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக விடுங்க. சில்க் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சு நமக்கு கரெக்டாக வராது. ஸோ அந்த இடத்துல குண்டு குண்டாக வராது நமக்கு. புரிஞ்சதுங்களா? இப்போது ஃபைனலாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த குட்டி செயின் அப்படின்றது குட்டியாக வைக்கணும், பெரிய செயினாக வைக்கக்கூடாது. அதான் குட்டி லாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு அந்த 2வது டைப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது அந்த செகண்ட் டைப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? நான் ஜரி எடுத்திருக்கேன், நாட் போட்டிருக்கேன், 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இதை சில்க் த்ரெட்டில் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டணும், ஒரு லைனை ஜரியிலே ஒர்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஒரு 10 சென்டிமீட்டராவது நீளத்துக்கு எனக்கு ஒரு லைன் வரைஞ்சி ஒர்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன பண்ணமோ சேம் அதே தான், ஜரியில் பண்ணுறோம், அவ்வளோதான். எப்போயும் போல் செயின் போடுவோம். நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் குண்டு குண்டு செயினாக போட்டுக்கோங்க அப்படின்னு, அப்போ தான் இந்த ஸ்டிச்சு தெரியும். செயின், ஒரு லாக், ரிவர்ஸில் போவீங்க. போய் ஒரு செயின் கொடுப்பீங்க. மறுபடியும் இப்படி வருவீங்கல்ல, வரும்போது இந்த இடத்துல ஒரு பீட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த செகண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பீட் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளவுஸில். இதுக்கு ஒரு ஸ்டிச்சு கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஒரு செயின். அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்க குட்டி லாக்கு. ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் போவீங்க. ரிவர்ஸ் போய் அதோட சென்டருக்கு பக்கத்தில், அதாவது இதுக்கு பக்கத்தில், இப்போ இந்த த்ரெட் அப்படி தள்ளினீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ரிவர்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு பீட் கொடுப்போம். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பீட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்க லாக்கு, ரிவர்ஸ் போவீங்க. இந்த இடத்துல ஒரு செயின் கொடுப்பீங்க, திருப்பி வருவீங்க. அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு பீடு, அவ்வளோதான். அடுத்து ஒரு செயின், ஒரு லாக்கு, பேக் சைடு போகிறோம்,
ஒரு செயின் குட்டி செயின் போடுறோம். பேக் சைடு போய் ஒரு செயின் போட்டு வர்றோம். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பீடு. புரிஞ்சதுங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு லைன் ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் ஒர்க் பண்ணுறீங்க, ஜரியில் ஒரு லைன் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த பீடு வச்சு ஒரு லைன் ஜரியில் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. ஓகேங்களா? எனக்கு மொத்தம் 3 லைன் இருக்கணும். 3 லைன் 10 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் அந்த லைன். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதை ஏதாவது ஒரு இமேஜில் நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு பீடும் இருக்கணும். அதில் ஒரு இமேஜ் எடுத்து அவுட்லைனாக எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஒரு மொபைல் ஸ்க்ரீன் அளவுக்கு, ஒரு மொபைல் இவ்வளோ நீளம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்காவது அந்த இமேஜ் பெருசாக இருக்கும். இப்போ நம்மளோட கை இருக்கு இல்லையா, ஸோ அந்த கை இப்படி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா? இதை அவுட்லைனாக எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.